அடுத்ததாக கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. கடக லக்னத்துல பிறந்த ஜாதகருக்கு பூர்வீக சொத்து கிடைக்குமா அப்படின்றத யாரு உறுதிப்படுத்துறான்னா 5ஆம் மனையான விருச்சக மனையும் அதிபதி செவ்வாயும் தான். அப்ப ஜாதகத்துல செவ்வாய் ஸ்தான உணவோட இருக்கிற ஒரு கடக லக்னத்துல ஒரு ஜாதகர் பிறந்து ஆட்சியோ உச்சமோ நீசபங்கமோ பரிவர்த்தனையோ வர்க்கோதமம் திக்பலம் போன்று ஸ்தான பலத்துல இருக்கிறாருன்னா பூர்வீக சொத்து உண்டு. அல்லது இந்த செவ்வாய் வலுவா குறைந்தபட்ச வலுவோட தான் இருக்கிறார், ஆனா இந்த குறைந்தபட்ச வலுவோட இருக்கிற செவ்வாயோட குரு தொடர்பு இருக்குன்னா கண்டிப்பா பூர்வீக சொத்து உண்டு. பூர்வீகத்தினால் ஜாதகர் ஆதாயம் பண்றார். அதாவது செவ்வாய் குறைந்தபட்ச வலுவோட இருந்தாலும் சரி, 5 செவ்வாய் குருவோட தொடர்புல இருந்தாலும் பூர்வீக ஆதாயம் கிடைச்சிருது. ஆதாயம் எப்ப கிடைக்க மாட்டேங்குது? ஆதாயம் எப்ப கிடைக்க மாட்டேங்குது? ஜாதகர் என்னதான் நிலைக்கு போனாலும் பூர்வீகத்தினால் ஆதாயம் இல்லைன்னா செவ்வாய் வலுவிழப்பது, நீசம் பெற்று இருக்கிறார், பகையோட இருக்கிறார், பூர்வீக ஆதாயத்தை கொடுக்கறது இல்லை. அல்லது செவ்வாயோடு அவயோகியான சனியினுடைய தொடர்பு, ஸ்தானபலம் சனி பெற்று தொடர்புல இருக்கு, அல்லது ராகு கேது இந்த காம்பினேஷன் இருக்கு. ஒரு 7 டிகிரியில இந்த இணைவு தொடர்பு இருக்குன்னா இப்பொழுது ஜாதகருக்கு பூர்வீக ஆதாயம் இல்லை. அப்ப செவ்வாய் ஸ்தான பலத்தை இழப்பது, சனி ராகு கேதுக்களோட தொடர்பு கொள்வது பூர்வீக ஆதாயத்தை கொடுக்கறது இல்லை. 5ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாலும் சரி, இந்த செவ்வாயை தொடர்பு கொண்டாலும், ஆனா செவ்வாய் குறைந்த வலுவோடு இருந்தாலும் சரி, குரு தொடர்பு கொண்டாலும் 5 செவ்வாய பூர்வீக ஆதாயம் உண்டு. அப்ப பூர்வீக ஆதாயம் உண்டு. அப்ப பூர்வீக ஆதாயம் எப்ப இல்லைன்னா ராகு கேது சனியோட தொடர்புல இருக்கும்போதுதான் கடகத்திற்கு பூர்வீக ஆதாயத்தை கொடுக்கறது.